பாண்டிய சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ஒரு வழியாக முத்துவேலா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக வேற இருக்காங்க. என் அண்ணனை உன் புள்ள கூட ஏற்றி அனுப்பிட்டுருக்க, என் அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா, கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியாதா? நாங்கள் இங்கே இருக்கிற போதும் உன் பையனை எதுக்காக என் அனுப்பிவிட்ட? என் அண்ணன் ஏதாவது சொல்லியிருப்பாரு, அதனால் மொத்த சொத்தையும் எழுதி வாங்கலான்னு தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி திடீர்ட்டு இருக்காங்க. போது நிறுத்தியா, எதுக்கு எடுத்தாலையும் சொத்து சொத்துன்னு இந்த மாதிரி சொத்து மேலெல்லாம் நானும் இல்லை என் பசங்களும் என்றைக்குமே ஆசை வச்சது கிடையாது. தேவையில்லாமல் என் பையனை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கத. அவருக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னு அது கதிருக்கு மட்டும்தான் ஏன் தெரியும். தேவை இல்லாமல் கதிரை பற்றி தப்பாக பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னையா என் அண்ணனோட நிலைமை ஏதோ சாப்பிட்ட பொருள் ஜீரணம் ஆகலை பொருள் இருக்குது, அதனால தான் அவருக்கு அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்காக உடனே உன் பிள்ளை என் அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அவருக்கு முதல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கோ. அவருக்கு அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அவர் கேன்சர் பேஷண்ட்டியா, அதனால தான் அவனை சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலே தங்கி அவருக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் இன்னும் 2-3 நாளைக்கு அதே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கணும். உன்னோட டார்ச்சரில் தாங்க முடியாதையா உடம்பு சரியில்லை மனுஷனை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இப்படி பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.